கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டுல முடிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு ஒரே ஆவியோடு ஒரு விசை கூட எல்லா கரங்களை உயர்த்தி, அப்பா, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் உடைய சமூகத்திலே தருகிறேன். தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்தருள்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் அவருடைய பலத்தினால், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய மகிமையினால், அவருடைய ஆவியினால் கர்த்தர் நம்மை நிறைத்தருளின தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த 8 மாதத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்தின தேவன். நம்மை ஒரு நாளும் மறவாதவர். இந்த நாளில் கர்த்தர் நம்மை நல்ல பட்டு உதவி செய்தவர். இந்த மாதம் முழுவதுமாய் ஏகவா ஈரைவாய், ஏகவா ஷமாவானவராய், ஏகவா ரூபமானவராய், நன்மைக்கராய், ஆமென், ஸ்தோத்திரம், ஏகவா ரூபைக்காய், ஆமென், சுகம் தருகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் ஒரு புதிய பாதைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீர் ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து, ஆளுகை செய்யோ. கரங்களை நிறைத்து, நீராளுகை செய்யோ, பலத்தினால் என்னை நிறைத்து, ஆமென், நீராளுகை செய்யோ. உயர்த்தி சொல்லலாம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், ஆமென், உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யோம். எல்லாரும் சேர்ந்து பிரசன்னத்தால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யோம். With the Holy Spirit, we are in your presence. Fill us with your power. Live inside of me. Amen. Hallelujah. With the Holy Spirit, we are in your presence. Fill us with your power. Live inside of me. உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யோ, பிரசன்னத்தால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யோ. பரிசுத்த ஆவியானவரே, எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அவர் மத்தியிலே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், இந்த கால வேளையிலும் உடைய மகிமையினால் நீர் எங்களை நிறைத்தருளுவீராக. ஒரு விசையா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய்
உடைய சமூகத்திலே ஜீவ பலியாய் தருகிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் கர்த்தாவே உடைய கல்வாரி ஆண்டவரே ஸ்தோத்திர ரத்தத்தினால் எங்களை கழுவி அருளுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நம்முடைய வார்த்தைப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஆண்டவரே எங்கள் ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நிறைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திர ஆராதனை ஆரம்பிப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளில ஆமென் கொஞ்சம் பேரா இருந்தாலும் கர்த்தர் இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். தேவன் ஆமென் இன்னும் அதிகமாக அவருடைய மகிமையினால் நிறைத்தருள்வாராக. நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சில பாடலை பாடுவோமாக. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளையும் புதிய பலத்தை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் எல்லாரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள்துணை பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருள்துணை பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வரகரத்தாலே என்பதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வரகரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம். பாசம் நீ வைப்பதினால் பறிக்க இயலாத வருமில்லை. பாசம் நீ வைப்பதினால் பறிக்க இயலாத வருமில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை எந்ததாலே ஸ்தோத்திரம்.
தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை எந்ததாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் வரைக்கே உள்ளதா என்ற புகலிடமே. உள்ளங்கையில் வரைக்கே உள்ளதா என்ற புகலிடமே. என்னை மறவா கேட்கிறாயா உங்கள் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா கேட்கிறாயா உங்கள் தயவால் என்னை நடத்தும். உனக்கு நீராக எழுப்பும் ஆயுதம் வாய்த்திடாதே எந்த நாளே தோன்றிடும். உனக்கு நீராக எழுப்பும் ஆயுதம் வாய்த்திடாதே எந்த நாளே தோன்றிடும். நாமத்திலே பரனே எனக்காய் செய்யக்கூடியே பரத்திங்குமே. நாமத்திலே பரனே எனக்காய் செய்யக்கூடியே என்னை மறவா ஏசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவன் வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. ஆமென். தேவன் சொன்ன வார்த்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 96வது சங்கீதம் 1-2 நாம் வாசித்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் தேவன் ஒரு புதிய பலனையோ ஒரு புதிய அபிஷேகத்தையோ ஒரு புதிய கிருபையிலும் தேவன் நமக்கு தந்து தேவன் நம்மை வழி நடத்துவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே தேவன் இந்த மாதத்திலே தேவன் ஆமென் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலைகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். ஆன்லைன்ல பாக்குற ஆமென் லைவ்ல பாக்குற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறையோ, எந்த காரியத்தை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் கலங்கி இருக்கிறையோ, ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாத. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்ற போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பழைய பாடலோடு சேர்ந்து தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, ஆமென் என்ற பாடல் நாம் எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. Oh Jesus, hallelujah, amen Jesus, hallelujah, hallelujah, Jesus, thank you Lord. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடுமா? Jesus, amen, hallelujah, amen. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு,
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சொல்லுங்க ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். நாமே செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். நாம் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நாமே சபை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சொல்லுங்க ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மழை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே இருமைகளும் உன்னனை சூழ்ந்திடுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லும். மழை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே இருமைகளும் உன்னனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சபையே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சொல்லுங்க விசுவாசத்தோடு. தேசமே பயப்படாதே, ஆமென், ஆமென். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலோ வறுமையிலோ இன்பத்தில் சித்திடுமா. உணர்ந்து சொல்லுமா. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்மையிலோ வறுமையிலோ இன்பத்தை ருசித்திடுவாமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவரே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவரே உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நல்ல கரங்களை பாடுமா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. சொல்லுங்க. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே,
இந்தியா இயேசுவுக்கு. மறுபடியும் சொல்லுங்க ஆமென். என் ஜீவன் இயேசுவுக்கு, என் ஊர் இயேசுவுக்கு, தமிழ்நாடு இயேசுவுக்கு, இந்தியா இயேசுவுக்கு. தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. மன்னவர் இயேசு உங்களுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உங்களுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. செழிப்பான புது வாழ்வு தேவரை அருளிடுவார். ஆமென். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். அவன் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சேரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு ஒன்றை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சேரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சேரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ. பெயர் சொல்லி அழைக்கும் தேவா, பெயர் சொல்லி அழைக்கும் தேவா, என்னை மகிமைப்படுத்திடுவார். சொல்லுங்க, உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். அவர் என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். அவை தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை,
சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வியாதிகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை. சொல்லுங்க, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து சொல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து சொல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட. நான் ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே. ஆமென். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை அவன் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் fear not. God has great things for your life. God has great things, whatever you expect in this. Amen. God's presence. Amen. கர்த்தருடைய presence. Amen. பிரசன்னத்திலே என்ன எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறீயோ, கர்த்தர் தேவ சமூகத்திலே பாட தேவனுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் கிரியை செய்வதற்கு, ஆண்டவரோட அற்புதங்களை செய்வதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் ஆமென் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லுங்க ஆமென். நல்ல வாயை திறந்து கரங்களை உயர்த்தி இருந்த இடத்துல எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை மூடி ஆமென். ஓ, எந்த தீங்கனை அணுகாது. ஆமென். எந்த தீங்கும். ஆமென். சபையே பயப்படாத. ஆமென். நீ எந்த காரியத்தை குறித்து பயந்திருக்கிறையோ, உன் பயத்தை உன்னிலிருந்து தேவன் ஆமென் விலக்குவார். ஆமென் ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓ ஹல்லேலூயா. Do not be afraid. Amen. Oh land, be glad and now and rejoice, for the Lord has done great things for your life. God do great things for your life. Amen. ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே
நடந்து செல்கிறார். நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன், என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செய்கிறார். எந்த தீங்கு என்னை அணுக, ஆமே சொல்லுங்க, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஆமே அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ, சொல்லுங்க உணர்ந்து, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ, பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து தலைகூடு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் ஸ்தோத்திர ஆண்டவர், நீங்கள் ஆமென் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களை ஆமென் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சிறு கூட்டமாய் இருந்தார்கள். ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா, ஆண்டவர் அவர்களை அழைத்ததற்கு முகாந்திரம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் யாக்கோபை கர்த்தர் ஆமென் ஓ ஸ்தோத்திரம், யாக்கோபு நீ ஆமென் ஏமாற்றுகிறவனாக எத்தனாக இருந்த யாக்கோபை இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ஆமென் வேறு பிடிக்கப்பட்டவர்கள். இன்றை கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் உங்களை குறித்தெடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே, ஓ இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே. God does amen great things for your life. ஆண்டவர் ஆமென் உங்க வாழ்க்கையில ஆமென் இந்த மாதத்துல என்னென்ன காரியங்கள்லாம் தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில கைகூட வர பண்ணணுமோ சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மன விருப்பத்தை எல்லாரும் ஆண்டவரே என் பாரத்தை எல்லாம் சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு மீண்டும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 10 வாதைகளால் புறப்படுவதற்கு முன்பதாக எகிப்திலே கர்த்தர் வாதைகளை உண்டு பண்ணினார். அப்பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்காலில் எல்லாரும் யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நிலைக்காலில் பூசினார்களோ அங்கே சங்கார தூதன் உள்ளே நுழையாதபடி கர்த்தர் வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாத்தார். ஆமென். அதுதான் இந்த சரணத்தை பாடணும். வியாதிகள் வருவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆமென் வாதைகள் தொடர்வதில்லை, அவர் கிருபையும் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையில் எடுப்போம். ஆமென். எந்த அந்தவரத்தின் கிரியிலும் ஆமென் உனக்கு விரோதமாய் எழும்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன் நம்மோட கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். யாக்கோபி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி ஆமென் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். எல்லாருடைய கரங்களும் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க அப்பா. ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க அப்பா. ஆமென். உம்முடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அவமானப்பட்டு ஆண்டவரே அப்பா பிதாவே என்று ஆண்டவரை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை தந்தவர் நீரே. ஹல்லேலூயா. ரத்தமே ரத்தமே
இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், இல்லை எல்லாம் செய்யக்கூடி ஆமே, ரத்தமே, ரத்தமே, கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே, ஆமே, ரத்தமே, ரத்தமே, விலையேறப்பட்ட ஆமே, விலையேறப்பட்ட ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமை துரத்தி ஆமே, சாட்சி ஆமே, எல்லை எல்லாம் செய்யப்படுவோம், ரத்தமே, 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 ஆமே, ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும், உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும், ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரம்பி ஆவி நிறைவை திரும்பத்தாரும், ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரம்பி ஆவி நிறைவை திரும்பத்தாரும், ரத்தமே, 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 சொல்லலாமே, ரத்தம் ஆவியானவரே, ஆமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆமே, வழித்தோடுகிற ரத்தம், பரிசுத்த ரத்தம், சுகமளிக்கிற ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம், ஆமே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பாய்ந்து செல்வதாக, ஆமே, 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 விலையேறப்பட்ட ரத்தமே, 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 கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே, சொல்லலாமே, ரத்தமே, ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமை துரத்திடுவோம், சாட்சி வசனத்தால் தூங்குவோமே, எல்லை எல்லாத்தையும் கொண்டிடுவோம், ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவே ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தால் கழுவிடுமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே, சபைகள் எல்லாம் நீ படைத்து சபைகளின் தேவனில் சொல்லலாம், சபைகள் எல்லாம் நீ படைத்து சபைகளின் தேவனில் அமே, ரத்தமே, 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 ரத்தமே,
விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, காலத்த அபிஷேகமும் திருமே, கிருபை கரங்களால் சொல்ல, காலத்த அபிஷேகமும் திருமே, கிருபை கரங்களால் பரிசுத்த ஒன்றே அலங்காரோ, சபைகளில் எல்லாம் துதிக்கருமே, எல்லாம் சேர்ந்து சொல்லும் அலங்காரோ, சபைகளில் எல்லாம் துதிக்கருமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ஆமே, ரத்தமே ஆமே, இயேசு கிறிஸ்து ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமை துதிடுவோம், சாட்சியின் வசனத்தை செய்திடுவோம், எல்லை எல்லாத்தையும் கொடியிடுவோம், ஆமென். ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமை ஆமென். சாட்சியின் வசனத்தை செய்திடுவோம், எல்லை எல்லாத்தையும் கொடியிடுவோம், சிறைப்பட்டு போன சபையோரே, சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே, சில சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ஆமே ஆமே ரத்தமே, முத்தி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமை புரட்டிடுவோம், சாட்சி வசனத்தை செய்திடுவோம், எல்லை எல்லாத்தையும் செய்திடுவோம், ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் புத்தனாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் புத்தனாவியா, தீகளை மூக்கி நோய்களை மூக்கு கரணே மாறுவே, அவை தீகளை மூக்கி நோய்களை மூக்கு கரணே மாறுவே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமை மாறுவே, சுலனாமே பலவீனம் பலவானாய் மாற்றும் வல்லமை மாறுவே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் ஆமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் ஆமே, தேற்றரவாள பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆத்ம
ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாரும். சொல்லுங்க என்னை நிரப்பும் இயேசுவே இன்று நிரப்பும். இயேசுவே இந்த நிரப்பும் என்னை நிரப்பும். இயேசுவே இந்த நிரப்பும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. எல்லாம் சேர்ந்து சொல்லும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. அபிஷேகநாதான தேவா ஆருயிரந்தரே. அபிஷேகநாதான தேவா ஆருயிரந்தரே. அந்நிய பாஷைகள் இந்த தாருமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாருமே ஆவியில் ஜெபித்திட வாருமே. நான் ஆவியில் ஜெபித்திட வாருமே. ஒவ்வொரு பிள்ளைகளை கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி அபிஷேகம் ஒரு செவ அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைய கொள்ளுவதாக. தேவனுடைய அக்கினி அபிஷேகம் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தை நிரப்புங்கப்பா. ஓ ரீமா நிறை தருவீராக. இப்பொழுது எல்லா தடைகளை பருவதங்களை போல பருவதங்களை போல வந்தாலும் அது பனி போல பெருக செய்வ தேவன். எல்லா சத்துருவின் வல்லமைகள் எல்லா நோய்கள் முடிக்கப்படுவதாக. பலவானின் ஆவிகள் அறிவா சதரவதரவா எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் அசுரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறித்து விடுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிற்கும் போது தேவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல பலமாய் கரங்களை தட்டி அந்நிய வாசிகளை பேசி தேவனுடைய ரகசியங்களை பேச தேவன் வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் எல்லா சாப கட்டுகள் முறிந்து விழுவதாக. எல்லா அக்கினி யாத்திரைகள் உனக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிற எல்லா அக்கினி யாத்திரைகளின் அம்புகள் முறிந்து விழுவதாக. இப்பொழுது தெளிவி நாவி ஒரு அபிஷேகத்தை பலத்த காட்டு. இப்பொழுது உண்டாகுகிற ஒரு சத்தம் பலத்த மகிமை ஆவியானவரே ஒரு பலத்த காற்று ஆவியானவரை சபைகளை ஊற்றுவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஓ ரீவா ஆவியானவர் எங்கே விட்டோ அங்கே விடுதலை விட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இடைப்படுத்த நல்ல கரங்களை தட்டி ஓ ரீவா ஆவியானவரே உங்களுடைய மகிமையினால் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துவீராக. இப்பொழுது ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா கட்டுகளும் உடைவதாக. எல்லா மரண கண்ணிகள் உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள்
இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறைக்கப்படுவதாக. ஓ ரபா சத ரபா தல ரிதியா தல ரபா. ஆமே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய அக்கினியை போடுகிறேன். தேவனுடைய வல்லமை நல்ல பலமாய் கரைகளை கட்டி ஓ ரீபா தல ரபா சத ரபா தல ரபா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். ஆமென். இருவரை சாட்சியாக வாழ முடியாதபடி கர்த்தருடைய வல்லமை தான் இப்பொழுது நிரப்பப்படுகிற அனுபவத்தை கத்து தருகிறார். ஆமென். ஆவியானவரே, சுடராய் பிரகாசிக்கிற வல்லமை. அவன் எரிந்து பிரகாசிக்கிற அவன் விளக்காக யோவான் சாணகன் இருந்தது போல ஆவியானவரே பலத்த வல்லமை. உம்முடைய பலம். ஆமென். ஹalleluya. ஒரு மலை மட்டும் கர்த்தருடைய பலத்தினால் எலியா. ஆமென். ஹalleluya. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹalleluya. விடாதீங்க. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை ஆமென் ரெட்டிப்பான ஆவி வரும். ரெட்டிப்பான ஆவி வரும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓ நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து ஓ ரபா சதா ரபா தல ரபா அவருடைய சமூகத்திலே மகிமை உண்டு. அவருடைய சமூகத்திலே கனம் உண்டு. அவருடைய சமூகத்திலே வல்லமையும் ஆமென் நமக்கு முடியும். ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ் ஹalleluya. ரபா பாபா சதா ரபா தல ரபா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. ரபா சதா ரபா தல ரிபியா தலோ ரிபா தல ரபா. ஆமென். எல்லாரும் ஆமென். ஓ ஆவிலே நிறைந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஆமென். ஹalleluya. பெறாத பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல ஆவியானவர் ஆமெனோட நிறைந்து கொண்டே இருப்பார். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய ஆமென் அபிஷேகம் நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆமென் உனக்குள்ள இருக்கிற பற்றி இருக்கிற அபிஷேகம் ஆவியாருடைய வல்லமை. ஓ ரபா பாபா ரபா ரதியா தல ரபா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. நிரப்புவீராக நிரப்புவீராக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் எல்லா மாம்சத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியாருடைய அக்கினியினால் Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, ஆமென். இயேசுவுக்கு தரிசி உள்ளே நுழையும் போது ஆலயத்துக்குள்ளே உள்ளே நுழையும் போது உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஆலயத்துக்குள்ள நுழையும் போது ஆமென் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆமென் 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் ஆமென் ஹalleluya பரது ஆமென் ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்தர் என்று சொல்லி ஆமென் ஹalleluya கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருந்ததை ஆமென் ஹalleluya ஏசாயா தீர்க்கதரிசி கண்டபோது ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஐயோ நான் அசுத்த உதடுகளில் ஜனங்கள் நடுவாக வாசம் பண்ணுகிறேனே ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்த போது ஏசாயா நாவை கத்தத் தொட்டார். இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆமென் ஹalleluya. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லி, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. ஆமென் ஹalleluya. ஆமென். பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே சுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆதியும் மந்தமும் மாணவரே, அல்வாவுமேலா ஆண்டவரே. சொல்லுங்க, ஆதியும் மந்த ஆண்டவரே, அல்வாவுமேலா ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆமென். ஆராதனை உமக்கு ஜீசஸ், ஆராதனை உமக்கு ஆராதனை. எனக்கு நீலத்தி பார்த்தீரே, உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தினீரே, உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆமென். பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. தேசரே முக்தி பாதமாகவே ஆகமோடு பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தம் வீசனாமே. அடைக்கலமே அதிசயமே, சத்தமான ஆராதனை. ஆமென். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் சபை சொல்ல உயர்த்தி, அவன் சபை சொல்ல உயர்த்தப்படுவதாக. அவன் இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஆராதனை. விடுதலை கொடுத்தீ, விலையேறப்பெற்ற விடுதலை கொடுத்தீ. ராஜா
ஆராதனை முழு பலத்தோடு எல்லாம் சேர்ந்து சபை முயற்சி நல்ல சத்தமா மலிகாத்து தீவோ துணையாளரே அவே மலிகாத்து தீவோ துணையாளரே அவே அன்பார்கள் அனல் போட்டு வையம் அபிஷேகரா கிருபையை சூழ்ந்து அபிஷேகம் எனக்கு வேணும் அப்பா என்று சொல்லு. ஆமே சொல்லு. ஆமே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பரிந்து கொள்வோம். கிருபை ஆவியாத்மா சரீரம் சொந்தமே கொடாமல் ஆவியாத்மா சரீரம் சொந்தமே
கடந்த 8 மாதத்தையும் ஆண்டவருடைய கிருபைகளினால 2025 ஆண்டிலே ஆண்டவரே 8 மாதத்திற்கு ஆண்டவரே உடைய கிருபைகளினால உடைய இரக்கத்தினாலே உடைய அன்பினாலே நீ முடிசுக்கு நடத்தி வந்த தேவனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த புதிய மாதத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்டவரே ஹல்லேலூயா நல்லவரே சொல்லலாம் வல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவர் ஆராதனை ஆராதனை ஒரு பரலோகத்தின் மகிமை கூடாரத்தில் இறக்கிற மகிமை சீனாய் மலையில இறங்கின மகிமை உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானுடைய சட்டை நிலையில ஆண்டவரே மறைத்த வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஆண்டவர் அவன் இந்த வாதத்தில் சொன்ன வாக்குத்தத்தை வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்படி 2:21 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேசமே பயப்படாது, அவரே மகிழ்ந்து கலிகொரு கர்த்தர் பெரிய காரியங்களை அவன் செய்வார். ஓ சபையே நீ பயப்படாது, கர்த்தர் பெரிய காரியங்களை அவன் இந்த பட்டணத்திலே அவன் உன்னை கொண்டு அவன் உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே உன் வேலையிலே தேவன் செய்ய போகிறேன். அவன் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல வரவாய் இரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆமே ஓ ரபா சந்தர பதல ரபி தியாங்கலோ பதல ரபா ஓ ரபா சந்தர பதல ரபா. எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறோ உன் எதிர்காலங்கள் அவன் உன் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் பலவிதமான போராட்டங்களை அவனை கற்று முறியடிப்பதற்கு இந்த கால வேளையில உன் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர் ஓ ரபா சந்தர பதல ரபா. இந்த வியாதியிலிருந்து விலகுமா என்று சொல்லி பல கேள்விகளோடு இருக்கிற வந்த உனக்கு ஆவியாருடைய வல்லமை நல்ல பலமாய் கரங்களை கட்டி ஓ ஓ ரபா பாபா சந்தர பதல ரபா ஓ ரியா கலோ ரிபதல ரபா. ஆவியானவரே எல்லா நபர்கள் உடைத்து வருவதாக கர்த்தருடைய பலத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆமே ஹல்லேலூயா ஆமே. கெட்ட சப்பனங்கள் ஆமே, கெட்ட ஆவிகள் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே ஹல்லேலூயா. எல்லா மாம்சத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அழைத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதுமாய் ஒரு விஷயமுடைய சமூகத்தில் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நடைபெறுகிறது. நீங்கள் ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். எல்லா ஊழியங்களிலும் சிறுவர் ஊழியங்களில் வாலிபர்கள் ஆமென் சிறுவர் ஊழியங்களிலே உற்சாகமாய் செய்யுங்கள். பெரியவர்கள் மற்ற கிராம ஊழியங்களையும் ஆமென். நமக்கு கேர்சல் ஊழியங்கள் நடைபெறுகிறது. இந்த கேர்சல் ஊழியங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென். இந்த நாளிலே நம்முடைய சபையிலே ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய சபையில ஒரு சின்ன பிரச்சனை நான் பொறுப்பெடுப்பதற்கு முன்பதாக எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சபையிலே சில பிரச்சனைகள் இருந்ததுனால அது பலவிதமான ஒரு ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறேன். ஆண்டவர் 2025 செப்டம்பர் மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆமென். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் மைக்கில வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் தேசமே எல்லாரும் சேர்ந்து எடுத்து வாசிப்போம். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமென். ஜீசஸ். 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா என்னோடு வாசிப்போமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு பயப்படாதே, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, God does great things. Hallelujah. ஆமென். NKJவில ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. Fear not, O land, be glad and rejoice, for the Lord has done marvelous things. ஆண்டவர் நாம் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத, கிரகிக்க முடியாத தேவன் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். ஆமென். நீ ஆமென் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேசமே சபையே பயப்படாத, அவன் மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, பயம் என்பது ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த ஆபத்து நேரத்துல, சோதனை நேரத்துல பயப்படாமல் ஆண்டவரை முழுமையாக ஆமென் ஸ்தோத்திரம் நம்ப வேண்டும். கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்துல தேவன் பெரிய காரியத்தை இந்த மாதத்துல தேவன் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவதல்ல, பிசாசினிடத்திலிருந்து வருவது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொல்லி நோய் எது தெரியுமா? அவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொல்லி நோய் பயம்தான். ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு மைக் ஆன் பண்ணுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Fear is not from God. ஆமென். பயம் தேவனிடத்திலிருந்து வருவதல்ல. ஆமென். இந்த வசனத்தில் பயம் நம்மை பலவீனப்படுத்தும். கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே பலவிதமான பயம் ஆமென் நம்முடைய சூழ்நிலை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, ஆமென் நம்முடைய பலவீனத்தை குறித்து, நம்முடைய பலன் ஆமென் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை நாம் பலவீனமாய் இருக்கும் போது, மிக சூழ்நிலையிலே நெருக்கமான சூழ்நிலையில இருக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் இங்கு இந்த மாதத்திலே இந்த ஆலயத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலையை பிடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு ஆமென் நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், சபையே உங்க ஆமென் தேசமே ஆமென் அந்த தேசமே என்று சொல்லுகிற இடத்துல ஆமென் உங்க பேரை போட்டு ஆமென் சொல்லுங்க, பயப்படாத. ஆமென் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். ஆண்டவர் சோதனையான நேரத்துல, பலவீனமான நேரத்துல, ஆண்டவரே நான் பலனற்று நிற்கிறேனே, தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். மகிழ்ந்து கலிகூறு. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 118 சங்கீதம் 24 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்,
ஆமென் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி என்பது நம்முடைய சூழ்நிலை அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சி, சந்தோஷம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூரு. ஒரு பெரிய ஸ்தோத்திரம், சந்தோஷம், ஆனந்தம் வருகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய கிருபைகளினால், தேவனுடைய பலத்தினாலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஸ்தோத்திரம். நாம் துக்கமாய் இருப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதுவரை கடந்த 8 மாதங்களும் பலவிதமான போராட்டத்தில் இருக்கலாம். இந்த 9வது மாதத்துல, இந்த செப்டம்பர் மாதத்துல தேவன் ஸ்தோத்திரம், எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோ அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவதற்கு, உங்களை மகிமைப்படுத்துவதற்கு என் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆறுதலான வார்த்தை. முன்பு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தினால், தண்டனையினால், வறட்சியினால் பாதிக்கப்பட்ட போது அவருடைய சிறையிருப்பை நீக்கி மீண்டும் அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த யோவேல் தீர்க்கதரிசி ஆண்டுடைய வருகை குறித்து, எச்சரிப்பை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த விசேஷமாக 2:28 சொல்லப்பட்ட கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தோத்திரம். God give us power, love, sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் ஸ்தோத்திரம் தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை தருகிறார். அன்பை தருகிறார். சவுண்ட் மைண்ட், எல்லாவற்றிலும் மனத்தெளிவு. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் நம்மை முதலாவதாக ஸ்தோத்திரம், பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:9. விரைவாக வாசிக்கும்படியா கேட்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் காட்டும் வழியில் தேவனுடைய காரியம் செய்யப்பட்டால் தேவனுடைய பங்கும் குறைவதில்லை. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வழியிலே நாம் நடக்கும் போது தேவன் ஸ்தோத்திரம். இங்கே யோசுவாவை ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிற 1வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். ஆமென். உன்னை கைவிட மாட்டேன். நான் முதலாவதாக சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. Fear is not from God. ஆமென். பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வரல. ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து தேவ பிள்ளை உன் எதிர்காலங்கள் பிசாசானவன் கொண்டு வருகிற அநேக இருளின் நிலைமைகள், கெட்ட கனவுகள், கெட்ட சிந்தனைகள், குழப்பங்கள் வருகிறது என்று சொன்னால் தேவன் இந்த கால வேளையில் உன்னோட கூட பேசுகிறார். ஆண்டவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் இந்த கால வேளையில் தருவாராக. திகையாதே. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும்
யுத்த வீரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆமென் தேவன் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். ஆமென். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தடையா இருந்தது. ஆமென். 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே யோசுவா என்ன செய்கிறார் என்று நாம் வாசிக்கும் போது 6 அதிகாரம் 10வது வசனத்தை விரைவாக வாசிங்க. நான் சொல்லும் நாள் நல்ல சத்தமா வாசிங்க பாபு. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டா. 11வது வசனத்துல வாசிங்க. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினார். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் தங்கினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி என்பது உடன்படிக்கை பெட்டி. அங்கே எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சூழ்ந்து ஆமென் சுமந்து கொண்டு வந்தார்களோ ஒரு தரம் சுற்றி வர பண்ணினார், 2 தரம் சுற்றி பண்ணினார். 7வது நாளிலே 15வது வசனத்துல வாசிக்கிறோம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்த அந்த பட்டணத்து பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுவேன், யோசுவா ஜனங்களை ஆர்ப்பரியுங்கள் என்றார். அவன் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 20வது வசனத்துல வாசிக்கிறோம். எக்காலங்களை ஊதுவில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகாரவரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஆமென் ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேரான பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருக்கிற புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டையை கருக்கினால் ஆமென் சங்காரம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எரிகோவின் ராஜாவை கர்த்தர் எரிகோ பட்டணத்தை கொடுக்கிறார். ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார்கள். ஒவ்வொரு தடைகளாய் வரும்போது யோசுவா, நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுவது. நீ திகையாத எந்த காரியத்தை குறித்து தேவ பிள்ளைகளை நீங்க திகைத்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசுவா 8ஆம் அதிகாரம் ஆமென் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஆமென், யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோசுவாவோடு எவ்வளவு தூரம் பேசுகிறார். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்த யோசுவா, தேவ பிரசன்னத்தில் இருந்த யோசுவா, தேவனோடு எப்பொழுதும் ஆமென் பேசி தேவன் யோசுவாவோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். இங்கே எரிகோ கோட்டையை கர்த்தர் எரிகோ ராஜாவை கர்த்தர் கொடுத்த போது அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவாவுக்கு ஒவ்வொரு காரியங்களும் தடைகள் வந்த போது ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். 8:26 ஆயின் குடிகள் எல்லாம் சந்தரித்து தீது மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தம் கையை நடக்கவில்லை. ஹல்லேலூயா. மடக்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். ஈட்டி இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை நீட்டிக் கொண்டே இருக்கும் போது ஆமென் ஹல்லேலூயா ஆவியின் பட்டயமாகிய சத்தியம் எனும் ஆவியின் பட்டயத்தை நீ நீட்டும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் ஆமென் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியின் பட்டயமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். யோசுவா ஆமென் ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. கர்த்தர் யோசுவா கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவன்களையும் அதன் பட்டணையும் கொள்ளையும் மாத்திரம் இஸ்ரவேல் எடுத்துக்கொண்டார். யோசுவா
ஆயியை சுத்தரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்னென்றைக்கு பாலாய் கிடக்கும் மண்மேடாக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பயப்படாத. அவன் fear make us weak. ஆமென். but faith ஆமென் make us strong. அல்லேலூயா. ஆமென். பயம் என்பது நம்மை பலவீனப்படுத்தும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது ஆமென் நம்மை மிகவும் பலவானாய் மாற்றும். அல்லேலூயா. ஆமென். fear make us weak. பயம்தான் இன்னைக்கு மிகப்பெரிய கொடிய நோய். ஆண்டவர் சொல்லுகிறார் 365 நாட்களும் நீ பயப்படாத. நான் ஆமென் இந்த பிள்ளையை கொஞ்சம் பின்னாடி தூக்கிட்டு போங்க வெளியே சபைக்குள்ளாக. ஆமென். கொஞ்சம் வெளியே பின்னாடி தூக்கிட்டு போங்க. அழுகுனாங்க கொஞ்சம் வெளியே டிஸ்டர்ப் ஆகும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் ஆமென் பயம் வருகிறதோ ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தீயாலே கலங்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். யோசுவாவோடு நாம் எல்லாரும் யோசுவாவை சந்ததிகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ யோசுவாவின் சந்ததி என்பதை மறந்து போகாத. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது யோசுவாவின் காலம் அல்லோ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அநேக நேரத்துல பயம் நம்மை மேற்கொள்ளும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட நீ ஆமென் ஸ்தோத்திரம் எப்பொழுது ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ரிமெம்பர் தட் God with you. ஆண்டவரோட கூட இருக்கிறார். Hallelujah. Whenever amen fear rises for your life, amen remember that amen God with you. ஆண்டவரோட கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. தாவீது ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களை ஆமென் பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிப்பதற்காக மிகப்பெரிய கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வந்து நின்றான். கர்த்தர் அங்கே தாவீதை பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரம். அந்த மனுஷரை காணும்போது இஸ்ரவேல் எல்லாரும் கோலியாத்தை ஆமென் காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அவன் முகத்திற்கு விலகி ஓடி போனார்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 28வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? நீ ஏன்ப்பா இங்க வந்த? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ பார்வசத்தில் விட்டாயா? யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கலவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அந்தகாரத்தையும் நான் அறிவேன் என்றார். ஆமென். உன் துணிகரத்தையும் ஆமென் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். ஆமென். அதற்கு ஆமென் எலியாப் அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று ஆமென். தேவ பிள்ளை, நீ இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருப்பது ஒரு முகாந்தரத்தோட தேவன் ஆமென் அவரை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் பயப்படாத. ஆமென் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார் ஆமென் நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில உங்கள் சரீரத்தை தாக்குகிற உங்கள் ஆவியை ஒடுக்குகிற சத்துருவின் வல்லமை மேற்கொள்ள கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆமென் இந்த ஆலயத்துக்குள்ளாக அழைத்து வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 29வது வசனத்திலே வாசித்தோம். ஆமென். 33வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண நீ ஆமென் எதிர்மறையான எண்ணங்கள் முதலாவதாக அவனுடைய அண்ணன்ட்டு வருது. இரண்டாவது சவுல்ட்டு வருது. உன்னால முடியாதுப்பா, நீ சின்ன பையன். ஆமென். நீயே அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம் தாவீது ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில் உடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியோட
யுத்தம் பண்ணுவேன் என்று. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து அவன் யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அல்லேலூயா. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே தாவீது சொல்கிறதை பார்க்க முடியும். இந்த எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். ஒரு விஷயம் கூட சிங்கம் கரடி வந்து பிடித்து போட்ட போது அவன் ஸ்தோத்திரம், சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். அவன் கர்த்தருடைய பலத்தினால் அவன் தாவீது இருந்த போது ஆண்டவர் அந்த செய்த நன்மையை, ஒரு சிங்கம் வந்தது, கரடி வந்தது, மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து தப்புவித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆமென் ஸ்தோத்திரம், இந்த தாவீதுக்குள்ளாய் இருந்த வைராக்கியம் இங்கே நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் ஆமென் தாவீதுக்கு கொடுத்தார். இங்கே வாசிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இங்கே பெலிஸ்தியன் 47வது வசனத்திலே 43, 44 வசனங்களை வாசிக்கும் போது கோலியாத் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இங்கே தாவீது 45வது வசனம் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் நானே வாசிக்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவர் சொல்லுகிறார், இன்றைய தினம் கர்த்தரினை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நாயா ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம் இந்த வசனத்துல, அவன் இந்த பெலிஸ்து தாவீது என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தின் ஆகாயத்து பறவை போல அவன் காட்டு மிருகங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னா. ஆமென். பெலிஸ்து நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தில் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னார். 47வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. தேவக்குள்ளே பலவிதமான போராட்டத்தோடு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த தாவீது கோலியாத்தை முறியடிப்பதற்கு ஆண்டவருடைய பலத்தை கர்த்தர் ஆமென் தாவீதுக்கு கொடுத்தார். பயத்தை ஆமென் விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தை அவன் பயம் வரும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை சத்தமாய் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை சத்தமாய் ஆமென். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் நாமத்தை தேவன் சேனைகளின் கர்த்தராகிய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. ஆமென். தேவன் எப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் பெலிஸ்தீனா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், ஆமென் தேவ மனிதர்கள் நமக்கு எதிராய் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. When fear attacks you, remember God's promise. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் உங்களுக்கு I am with you, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அவன் வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் சொல்லும் போது கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திர அபிஷேகம், வார்த்தையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே பலன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனம் வருகிறதோ, போராட்டங்கள் வருகிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, ஆமென் கர்த்தருடைய வார்த்தை தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை விட்டு பிரிய மாட்டார் என்பதை அவன் முழு நிச்சயமாய் நம்புங்கள். அவன் எந்த சூழ்நிலையிலும் தேவ ஆவியானுடைய பலத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவன் God, அவன் does God's presence in all our circumstances. Amen. He will never leave you. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை போல, உங்களுடைய எதிர்காலங்கள் ஆமென் தேவனுடைய வார்த்தை போல பிரகாசிக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். பயம் தேவனிடத்தில் வருவதல்ல, விசுவாசம் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு. ஹalleluya. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் அவன் விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் அவன் பயத்திலிருந்து தேவன் விடுதலை தருவார். பயம் வந்தால் விசுவாசத்தை பயிற்சி செய்யுங்க. விசுவாசத்திலே போன வாரம் கடந்த வாரம் ஆபிரகாமை குறித்து உங்களிடத்துல பேசினேன். பயம் வந்தால் அது தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. ஹalleluya. எப்பொழுதும் நினைவு கொள்ளணும். இந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் பலவிதமான கெட்ட சொப்பனங்கள் ஸ்தோத்திரம் நம்மை அழிக்க நினைக்கிற சத்துருவான நம்முடைய பலவீனத்தை தாக்குகிற பலவீனத்தின் ஆவிகள் ஸ்தோத்திரம் நம்மை ஒடுக்குகிற பொருளாதாரத்துல ஹalleluya பலவிதமான பயங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் பெரிதாக இருந்தாலும் தேவன் அதை விட பெரியவர் என்பதை எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும். ஹalleluya. ஒரு சூழ்நிலைகள் ஹalleluya பலவிதமான நெருக்கமாக இருக்கலாம், அது பெரிதாக இருக்கலாம். தேவன் அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாத. ஹalleluya. பயம் வந்தால் மனதில் மட்டும் ஹalleluya சிந்திக்காதபடி தேவனுடைய வசனத்தை வாயினால அறிக்கை செய்யுங்கள். ஆமென். ஹalleluya. ஆமென். சில நேரங்கள்ல சில மனிதர்களை பார்த்தா பயம், சில ஸ்தோத்திர சூழ்நிலைகளை பார்த்தா பயம், சில வியாதிகளை பார்த்தா பயம். தேவனுடைய வசனத்தை வாயினால நீ அறிக்கை செய்யும் போது உங்களுடைய குரல் உங்களுடைய பயத்தை ஸ்தோத்திரம் எந்த அளவு சத்தமாய் கர்த்தரை துதிக்கிறீங்களோ எரிகோ கோட்டைகளை கர்த்தர் முறியடித்த தேவன் அவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்த போது மகா ஆரவாரமாய் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்த போது எங்கெல்லாம் வேதாகமத்துல ஆரம்பம் முதல் முடிவற்றுவாய் எங்கெல்லாம் துதி எழும்பினதோ அங்கெல்லாம் தேவன் விடுதலை கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளை விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை கண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளை கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய விசுவாசத்தினால் வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிறைத்தருள்வாராக. ஹalleluya. பயந்த உணர்வுகள் ஸ்தோத்திரம் ஜெபிக்க தொடங்கும் போது அது உங்களை ஆறுதல் படுத்த, சமாதானப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பயிற்சி செய்ய இன்றே ஸ்தோத்திரம் ஒரு தீர்மானம் எடுப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நாம் வாசித்தோம் யோவேல் 2:21 ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாது. இரண்டாவது மகிழ்ந்து களிகூரு. மகிழ்ச்சி விசுவாசத்தில் அடங்கியுள்ளது. Joy is root of faith. மகிழ்ச்சி என்பது விசுவாசத்தில் அடங்கியுள்ளது. அது யாராலும் தடுக்க முடியாது. மகிழ்ச்சி சூழ்நிலை அல்ல, விசுவாசத்துல தான் இருக்கிறது. உலக மகிழ்ச்சி சூழ்நிலையில் இருக்கிறது. நல்லா நடந்தால் மகிழ்ச்சி சட்டை நல்ல நம்ம சில நேரங்கள்ல உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி எப்பொழுதுமே ஒரு டெம்பரவரி ஆனதுதான். உலகத்தில் இருக்கிற மக்கள், உலகத்தை நம்மை சுற்றி இருக்கிற எல்லா உறவினர்களும் எல்லா மக்களும் ஒரு
ஆமென் தற்காலிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்க முடியும். உலகத்துல போய் ஆமென் வாலிபன் தன் வழி எதனால சுத்தவனவா கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்வதனாலதான். ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் இதை கேட்டு ஆமென் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளை ஆண்டவர் ஆமென் வாலிப ஆமென் வயதுல கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தையினால் ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் ஒரு பெரிய ஆமென் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி கிருபையை கத்து தருவாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது ஆண்டவரை துதித்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே அவன் சிறைசாலை சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பவுலும் சீலாவும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்ட போது ஆமென் 2 கைகளும் 2 கால்களும் தொழுவத்திலே மாட்டப்பட்டு இருந்த போது கூட சிறையிலே இருந்த போது கூட அவர்கள் நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் 12வது அதிகாரம் ஆமென் பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்ட போது கூட கர்த்தரை துதித்து பாடினார். இன்னைக்கு நிறைய பேர் ஆமென் ஒரு சிறையிருப்பு வந்தோடனே ஆமென் ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னா உன் பலன் குன்றி போகும். எந்த அளவு ஆமென் பலவீனத்தோடு இருக்கிறையோ அந்த அளவு சத்தமாய் சத்துருவுக்கு சவால் விட ஒரு தானியேலை போல வைராக்கியமாய் இருக்க ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆமென் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் ஆமென் இருந்த மகிழ்ச்சி யாராலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தடுக்க முடியாது. உலகத்தின் மகிழ்ச்சி சூழ்நிலையின் மீது இருக்கிறது. ஆமென் உன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் தேவ மகிழ்ச்சி என்பது விசுவாசத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென் உலகத்திலே கொடுக்கிற மகிழ்ச்சி சூழ்நிலையிலே ஆமென் ஸ்தோத்திரம் இருந்து வருகிறது. ஆனால் ஆமென் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி அது ஆமென் விசுவாசத்தினாலே வருகிறது. ஹல்லேலூயா. பயம் தேவனிடத்திலே வருவதல்ல, விசுவாசம் தான் தேவன் பரிசு என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 1:18 வாசிக்கிறோம். ஆமென் அன்னாள் குழந்தை இல்லாத போது தேவ சமூகத்திலே வெகு நேரமாய் அவள் அழுது ஆமென் தேவ சமூகத்திலே அவள் ஊற்றின போது ஆமென் அந்த வசனத்தை வாசி. 1 சாமுவேல் 1:18 அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. ஆமென். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவள் ஆமென் ஸ்தோத்திரம் அவளுடைய ஆமென் அன்னாள் தன் துக்கத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டான். இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய சுய பலத்தில் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இறக்கி வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அன்னாள் தன் துக்கத்தை தேவனிடம் வைத்த போது அவளுடைய முகம் ஆமென் சோக முகமாய் இல்லை, ஆமென் விசுவாசமுள்ள ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபமாய் அன்னாள் ஜெபித்த போது அவளுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் களிப்பாய் மாற்றினார். அங்கே சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை அவளுக்கு கொடுத்தார். வெகு நேரமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஜெபித்த போது ஆண்டவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு ஆமென் நாம் விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 3வது ஆமென் வசனம் 3வது ஆமென் காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3வதாக the Lord has done great things. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் ஆமென் எபேசியருக்கு அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை ஐஸ்வரியத்தின்படியே
இவருடைய இரத்தத்தினாலே பாவம் அவருடைய கிருபையின் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவித்த போது தேவன் பெரிய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு எகிப்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்துக்கு சுதந்திரிக்க வரைக்கும் தேவன் பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து தேவன் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. தேவன் அடிமைத்தனத்திலிருந்து தமது ஜனங்களை விடுவிக்க ஆற்றல் உள்ளவராக சக்தி உள்ளவராக இருந்தார். தேவன் அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எபேசியர் 1:7 வாசித்தபடி அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவ அடிமைத்தனம் பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனத்தை தேவன் பயத்தை கர்த்தர் நம்முடைய இந்த நாளிலே மாற்றுவாராக. தேவன் நம்மை விடுவிக்க அவருடைய இந்த வசனத்திலே வார்த்தைபடி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஒருவேளை பலவிதமான பாவங்கள் சிறையிருப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவான பலத்தினால் கர்த்தர் நிறை தருவாராக. தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அங்கே தானியேல் சிங்க கவியில போய் தள்ளப்பட்டான். போடப்பட்ட போது கூட தேவன் தப்புவிக்க ரட்சிக்கிற வானத்தில் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். தேவ பிள்ளையே சோதனை நேரத்தில் நீங்க தள்ளப்பட்டாலும் தேவன் உங்களை அற்புதமாக காப்பாற்றுவார் என்று சொல்லி விசுவாசிகள். பிரச்சனையின் நடுவாக தேவன் தமது வல்லமையை தேவன் வெளிப்படுத்துவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். 12:7 வசனத்துல பேதுரு சிறைசாலையில் இருந்தபோது சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்த போது பேதுருவை கர்த்தர் தேவதூதன் வந்து எழுப்பி அவனுடைய தட்டி எழுப்பின போது கர்த்தர் பேதுருவை சிறைசாலையில் இருந்து கர்த்தர் பாதுகாத்து வெளியே அழைத்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சங்கிலிகள் முறிக்கப்பட்டு இருக்கலாம், பலவிதமான போராட்டத்தோடு இருக்கலாம், நாம் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே மாற்றுவதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். கடந்த காலத்தை குறித்து நீங்கள் வருத்தப்படாதபடி தேவன் இந்த காலத்துல சிங்க கவியில இருந்த தானியேலை காப்பாற்றினவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தினமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளிலே தேவ பிள்ளை இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய ஆவியாருடைய பலத்தை குறிகள். அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சோதனை நேரத்துல பலவிதமான போராட்டத்தோடு வந்து இருக்கிற தேவ பிள்ளை ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், I want to great things for your life. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஆமென் தேசமே பயப்படாத, என் சபையை நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாயோ இந்த காரியத்தை கர்த்தருடைய ஆமென் சமூகத்தை இறக்கி வை. ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்த தெய்வம் ஆமென் ஸ்தோத்திரம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். பயப்படாது, திகையாது, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தம், உன்னை நடந்து செல்கிறார். ஆமே. உன்னை உண்டாக்கி உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். ஆமே. தாவீதோடு இருந்தவர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமே. ஆமே. நீ ஒன்று தரங்கி. ஆமே. ஆமென். எல்லா சங்கிலிகளும் உடைந்து விழுவதாக பலவீனத்தின் கட்டுகள் ஆமென். ஓ ரவ சரவ தியாகவ ரமா எல்லா சாப கட்டுகள் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் உடைந்து விழுவதாக. நீ பயந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே குறித்து போடுவாராக. ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன்னை வீட்டுக் கொடுக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையிலே ஆமென். ஹல்லேலூயா. God wants to. Amen. Hallelujah. God will us. Amen. Great things. Amen. Hallelujah. ஆண்டவர் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை ஆமென் அற்புதமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். Hallelujah. Fear is not from God. Amen. Hallelujah. It's from Amen Satan. Amen. Devil's spirit. Amen. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பயமுள்ள ஆவியை கர்த்தருக்கு ஆமென் கொடாமல் பலமும் அன்பும் ஆவியானவரே உம்முடைய பலத்தினாலே நிறைந்தப்பா பெலிஸ்தரை ஆமென் முறியடிக்கிற பலனை எனக்கு தருவீராக. எரிகோ கோட்டைகளை முறியடிக்கிற அபிஷேகத்தை தருவீராக. ஆயி பட்டணத்தை ஆமென் ஓ ஹல்லேலூயா முறியடிக்கிற அபிஷேகம் வல்லமை ஓ ரபா சதரபா ரபா எல்லா பலமாய் கரங்களை தட்டி ஓ ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டாக விடுதலை ஒட்டு பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. உண்டாக்கினவர் உன்னை சீர்திருத்தம் உன்னை ஆமே உன்னை உண்டாக்கினவர் உன்னை நடந்து செல்கிறார். ஆமே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோ வேண்டும் ஆமே. நீ ஒன்று வியாதிகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை ஆற்றுகள் முடிவதில்லை, அவர் விலகுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்ல என்னை உண்டாக்கின என்னை சீர்திருத்த என் முன்னை சத்தமாய் சொல்ல என்னை உண்டாக்கி என்னை சீர்திருத்த என் முன்னை எந்த தீங்கும் என்னை ஆமே எந்த தீங்கும் ஆமே. யாக்கோ வேண்டும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் ஆமே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆமே. பரிசுத்த ஆவியானவரே
வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் இஸ்ரவேல் ஆமென் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்துவது போல இந்த கால வேளையில கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்வு செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் அவருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தாவீது நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, தேவனை தாவீதை கர்த்தர் பெலிஸ்தேயனாகிய கோலியாத்தை முறியடிப்பதற்கு நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் சேனையினுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தர் பெலிஸ்தேயோ ஆமென் கோலியாத்தை முறியடித்து ஆண்டவரே கர்த்தருடைய ஆமென் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரை முறியடிக்க கர்த்தர் பலனை தந்தது போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவ பலனை குருவை தந்த பிள்ளைகளை பயன்பட ஆமென் ஸ்தோத்திரம் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த எல்லா பிள்ளைகளும் ஆமென் ஹல்லேலூயா மனிதனோடு ஆமென் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் திருவிருந்து ஆராதனையில கலந்து கொள்ளலாம். இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆமென் ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனை அல்ல, யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து